வரலாற்று நிகழ்வுகளின் வரிசையில் சமத்துவத்தின் மகத்துவத்தை பற்றி பேசப் போகிறேன். முச்சங்கம் வளர்த்து மூவேந்தர் ஆட்சி செய்த மண்ணில் வாழும் மக்களுக்கெல்லாம் உயிர் மூச்சாய் திகழ்கின்ற தாயே தமிழே, தன்னிகர் இல்லாதவளே, சேயா என்ற திருவடியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு ஒன்றுதான். இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஒன்றும் இல்லை. அதில் ஒருவர் மட்டும் தன்னை உயர்த்திக் கொள்வதும் மற்றொருவர் தன்னை கீழாக நினைத்துக் கொள்வதும் ஏனென்று புரியவில்லை என்கிறார் காந்தி. கல்வி, அமைதி, ஒப்புரவு, கண்ணோட்டம் ஆகிய இன்னும் பல கருத்துகளில் காந்தியமும் வள்ளுவரின் திருக்குறளும் ஒன்றாக நடைபோடுவதை நம்மால் அறிய முடிகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போப்பா செய்தொழில் வேற்றம் யான் என்கிறார் வான்புகழ் வள்ளுவர். இந்திய துணைக்கண்டத்தில் எத்தனை வேறுபாடுகள் கதம்ப மலர்களாக இந்திய தாய்க்களத்தில் கிடக்கும் நவமணி மாலைகள். அவை சாதி, இன, மத வேறுபாடுகளை பிரித்து பார்ப்பவர்கள் எவரும் இதுவரை அவரிடம் தோற்றுத்தான் போயிருக்கிறார்கள். 30 கோடி முகமுடையார், உயிர் மொயம்புற ஒன்றுடையார், செப்பு மொழி 18 என்று சிந்தனை ஒன்றுடையார் என்று பாடுகிறார் மகாகவி பாரதியார். சங்க காலத்திலேயே சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றங்கால் இட்டார் பெரியோர் இடாதோர் இலிகுலத்தார் என்று பட்டாங்கில் உள்ளபடி நல்வழி என்னும் நூலில் எழுதி வைத்து சென்றுள்ளார் அவ்வை பாட்டி. யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான், ஆக மொத்த பிறந்ததெல்லாம் 10 மாசம்தான் என்று பாமரனும் புரியும் வண்ணத்தில் பகுத்தறிவு வரிகளை கூறியுள்ளார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சமத்துவமும் சகோதரத்துவமும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தந்திருக்கும் உரிமை. இன்று நான் இங்கு நிற்கிறேன். நம் நாட்டிற்கும் இந்தியாவிற்கு மட்டுமல்ல, முழு உலகிற்கும் மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பை பற்றி பேசுகிறேன். மேலும் அந்த தலைப்பு சமத்துவம். சமத்துவம் என்பது மகத்துவம். ஏனென்றால் ஒவ்வொரு நபருக்கும் அவர்களின் பாலினம், இனம், சமூக அந்தஸ்து ஆகிய திறன்களை பொருட்படுத்தாமல் செயல்படவும் பிரகாசிக்கவும் வளரவும் சமான வாய்ப்புகளை வழங்குவதாகவும் உள்ளது. நம் கனவுகள் மற்றும் விருப்பங்களை தொடர நாம் ஒவ்வொருவருக்கும் சமமான வாய்ப்புள்ள ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். பாகுபாடு இல்லாமல் திறமைகளும் ஆற்றலும் வளரக்கூடிய உலகம் இது. சமத்துவத்தை உருவாக்க பாடுபடும் உலகம் இது. எனது நண்பர்களே, சமத்துவம் என்பது தனிநபர்கள் மற்றும் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் முழு திறனையும் கட்டவிழ்த்துவிட்டு உண்மையிலே சிறந்ததாக்குகிறது. எனவே சமத்துவம் என்றால் என்ன? எல்லோரையும் ஒரே மாதிரி ஆக்குவது சமத்துவம் அல்ல. அது நியாயமாக இருப்பது பற்றியது. அனைவரும் சமமாக நடத்தப்படுவதும் சமூகத்தில் சேர்க்கப்படுவதும் உறுதி செய்வதற்கான விதிகளை நமது அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ளது. வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம். தம்பி வேதங்கள் பிறந்த இடம் பாரதம். ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா, இல்லை ஆன்மீக தத்துவம் தான் பஞ்சமா என்று கேள்வி கேட்ட கவிஞர், இனங்கள் பல மொழிகள் பல ஆயினும் இந்து இயேசு புத்த முகமுதியராயினும் ஒன்று நாடு உடன் பிறந்தோர் யாவரும் எனின் உணர்விலே வளர்ந்து வரும் நாடு என்று பாடி முடிக்கிறார். வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் வேத மந்திரத்தை நாம் இன்னும் முழங்கிக் கொண்டிருப்பதால் தான் நம் நாடு மற்ற நாடுகள் வியக்கும் அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி அடைய முடிகிறது. பொருளாதாரம் தன்னிறைவு அடைவதற்கு மாநிலங்களுக்கிடையே உள்ள விட்டு கொடுத்தலும் கலாச்சார பிணைப்புகளும் தான் காரணம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்றார் முண்டாசு கவி பாரதியார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்கார நிசமென சங்கே முழங்கு என்று புரட்சி கவிஞர் பாவேதர் பாரதிதாசனின் இனமான வரிகளை கூறி ஒற்றுமைப்படுத்துகிறார். தொழில் வழி வந்த சாதி பிரிவுகளால் ஏற்ற தாழ்வுகள் வராமல் காக்க வேண்டும். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே என்று 15 சித்தர்கள் ஒருவரான திருமூலர் பாடியுள்ளார். சிற்றரசர்களாக சிதறிக்கடந்த நம் பாரதத்தில் நய வஞ்சக நரிகளாக நம்மில் உள்ளே புகுந்து அடிமைப்படுத்தினர் ஆங்கிலேயர்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வில் நம்மில் ஒற்றுமை நீங்கி தாழ்வு என்ற எண்ணம் உருவான பிறகுதான் பேராய கட்சி தோன்றியது. செய் அல்லது செத்து மடி என்று நாம் வெள்ளையனை ஒன்று சேர்த்து விரட்டியது என்று மறவாது. சிங்கம் எருதுகள் கதையை நாம் இளம் முதல் படித்து அதன் மையக்கருத்தை புரிந்தவர்கள் நாம். தனியாக மேயும் மாடுகள் சிங்கத்திற்கு எளிதாக பலியாகி விடுகிறது. மீதமுள்ள மாடுகள் சேர்ந்து எதிர்க்கும் போது சிங்கமே ஓடிவிடுகிறது. தனியாக இருக்கும் குச்சியை உடைத்துவிட முடியும், கட்டாக இருக்கும் குச்சியை உடைத்துவிட முடியாது. சமத்துவத்தின் மகத்துவத்தை உணர்ந்ததால் தான் நம் நாட்டில் பல்வேறு சமத்துவபுரங்கள் தோன்றி இருக்கின்றன. ஆண் பெண் சமத்துவம் வளர்ந்துவிட்டது, தீண்டாமை கொடுமை ஒளிந்து விட்டது. இந்நாட்டில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலை செய்ய தொடங்கிவிட்டன. பெண்களுக்காக சிறப்பாக பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் ஆகியவை சிறப்பாக செயல்பட்டு அவர்கள் வாழ்வு செழிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சிறுபான்மையினருக்கு இந்தியா தரும் பாதுகாப்பு போல நிறைந்த நாடும் கொடுப்பதில்லை. 33 விழுக்காடு இது ஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்டுள்ளது.
உலக அரங்கில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலை செய்ய தொடங்கிவிட்டனர். தாழ்த்தப்பட்டோருக்கான நலவாழ்வு வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் வாழ்வு செழிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இன்னும் நம்முள் என்ன வேறுபாடு வந்துவிட போகிறது? ஏழை பணக்காரன் என்ற எண்ணம் மாறி அனைவரும் மனிதர்கள் என்ற எண்ணம் ஒதுக்கட்டும். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, தனிமரம் தோப்பாகாது. தட்டுங்கள் உங்கள் கைகளை, காட்டுங்கள் உங்கள் ஆதரவை. மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சா. நவநிதி, 10th T1, பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.